இது வீர்பூர், இது சந்தன்கர், இது ஜேத்பூர். இந்த 3 கிராமமும் 7 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதுவும் பார்டரோட ஒட்டி இருக்கு. ருத்ரா, நீ சந்தன்கார்ல தானே பிறந்த? இந்த ஊரை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடய ஓடி போயிட்டாங்களா? அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல. ஞாபகம் இல்லை சார். எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா என்ன ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஊருக்கு போகவே இல்லை. எதுவும் ஞாபகம் இல்லையா? எதுவுமே ஞாபகத்துல இல்லை சார். எல்லாம் மறந்து போச்சு. எனிவே, நீ சந்தன்காருக்கு போகல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீர்பூருக்கு போற. வீர்பூர்ல நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாருக்கும் பிஎஸ்டி மேல மனசளவுல வெறுப்பு இருக்கு. சாப்பாட்டுல உப்புக்கு பதிலா பிஎஸ்டி காரங்க மேல இருக்கிற வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. பிஎஸ்டி காரங்களை எதிர்க்கிறதுக்கு இவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. தப்ப சரின்னுவாங்க, பாவத்தை புண்ணியன்னுவாங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதனாலதான் இந்த 3 கிராமத்திலையும் ஆம்ஸ்டீல் ரொம்ப சுலபமா நடந்துட்டு இருக்க. எனக்கு என்னவோ சந்தேகம் இவர் மேலதான். இவர் தான் அந்த ஊர்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. வீர்பூர் மக்களுக்கு இவர் கடவுள் மாதிரி. பரம் சிங் தேஜாவத். இவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க இதை ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்அபிஷியலி இப்போ ராஜ்யம் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? எந்த ஆதாரமும் இல்ல. இவர் மட்டும் இந்த தப்பான செயலை செய்யல. இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. எல்லாரையும் கூண்டோட அழிக்கணும். டோன்ட் வரி சார். மொத்த இன்ஃபர்மேஷனையும் சீக்கிரமே கலெக்ட் பண்ணி உங்க டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறேன். குட், ஆல் தி பெஸ்ட் சார். ருத்ரா, என் டேபிளுக்கு வர வேண்டியது இன்ஃபர்மேஷன், என்கவுண்டர் ரிப்போர்ட் இல்ல. ஐயா, அந்த காட்சியை மட்டும் நீங்க பாத்திருந்தீங்கன்னா சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருப்பீங்க. உங்களோட தோல்ல என்ன சாச்சிக்கிட்டு பாராட்டி இருப்பீங்க. ஏன்னா இந்த தடவை நமக்கு அவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்களை ஊர் பூரா வித்துரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சுட்டுக்கிட்டு சாகட்டும். அப்படியே பண்ணிடுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேட்டுக்க. என் கிராமத்தை சேர்ந்த 2 பொண்ணுங்க உன் கடைக்கு வருவாங்க. கல்யாண துணிக்குள்ள பணத்தை வச்சு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீ கொடுக்கிற அந்த பணத்து மேலையோ இல்ல அந்த பொண்ணுங்க மேலையோ யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேங்க ஐயா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு நல்லா தெரியும், கல்யாண ட்ரெஸ் தானே, இதோ ரெடியா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு தயாரா எடுத்து வச்சுட்டேன். இந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பார்வதி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல. அது சரி, அதுக்குள்ள இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னா? நாகதேவதை தான். அதுதானே கோயில்ல இவங்க கிண்ணத்துல வச்சிருந்த பாலை குடிச்சது. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நம்ம ஜமீன்தார் அம்மா தான் என்கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் தயாரா எடுத்து வைக்க சொன்னாங்க. எடுத்துட்டு போங்க. இதுக்குள்ள செங்கலா இருக்கு. இவளோட கல்யாண துணி தானே வச்சிருக்கீங்க, ஏன் இவ்வளவு கனமா இருக்கு? இதுல உங்க கல்யாண துணி மட்டும் இல்ல, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய துணியை எடுத்து வச்சிருக்கேன். பார்த்து கவனமா எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி, வாக்கா. அங்க பாருங்க பார்வதிக்கா, இந்த கண்ணாடி வளையல்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன்.
ஆளுங்க சோதனை போட வராங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது என்ன விலை? உங்க கல்யாணத்துக்கு என்னோட சார்பா அந்த பரிசை வச்சுக்கோங்க, எடுத்துட்டு போங்க. அட நீங்க ரொம்ப தூரம் போகணும், சீக்கிரமா போங்க, இல்லனா இருட்டிட்டு போகுது. போங்க போங்க. கல்யாணத்துக்கு இவ்வளவு சின்ன பரிசா கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு அந்த கண்ணாடி வளையல எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். முத்தழகி, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போலாம் வா, நாங்க போயிட்டு வரோங்க. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க போங்க. இது அந்த பிஎஸ்டி காரங்களுடைய வேலை தான். அதை இவ்வளோ சத்தம் போட்டு பேசாத. அவனுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது, எவ்வளோ பெரிய கொலைகாரனுங்க தெரியுமா? வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சோதனை போட வந்துடுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பைசா கூட பாக்கி வச்சதில்ல. நாங்கள் வேலை இல்லாமல் இந்த இடத்துக்கு வரமாட்டோம்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வி கேட்குற. ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு முழிக்கிறல்ல. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட பேசி மழுப்ப பார்க்காத. கொரியர் ஆள் மாதிரி வேலை பார்த்து சரக்கை இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டியா? ஐயோ இல்லைங்கய்யா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பான காரியம் பண்ணது இல்லைங்க. இப்போ போனாங்கல்ல, அவங்க கையில கனமா ஒரு பேக் இருக்கு. பேக்ல என்ன? அது கல்யாண துணி எடுத்துட்டு போறாங்க, கொஞ்சம் கனமா தானே இருக்கும். அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அது இங்க ஜேத்பூர் இல்ல வீர்பூர்ல இருந்து. வாங்க. அவன் முதல்ல நம்ம கிட்ட ஜேத்பூர்னு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வீர்பூர்னு மாத்திட்டான். ஜேத்பூருக்கே போலாம் வாங்க. நான் வேணும்னு தான் அவங்க கிட்ட ஜேத்பூர்னு சொன்ன, அப்பதானே அவங்க அங்க போய் தேடுவாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க வீர்பூர் பாதையில போயிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க பின்னாடியே போய் அவங்க கையில் இருக்கிற பணத்தை புடிங்கிடுங்க. நமக்கு இப்ப நேரம் கம்மியா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருவேளை அந்த பொண்ணுங்க ஏடா கூடமா நடந்துக்கிட்டா அங்கேயே போட்டு தள்ளிடுங்க. பணத்தை மட்டும் புடிங்கிடுங்க, சரியா? முடியலையே, யாராவது என் காலுக்கடியில சக்கரத்தை கட்டி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மணி இப்பவே 4 ஆச்சு. பொழுது இருட்டுறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். சீக்கிரம் வா. இல்லக்கா, என்னால நிச்சயமா நடக்க முடியாது. ஏன் முத்தழகி இப்படி எல்லாம் பேசுற? சரி, அந்த பையன் என்கிட்ட கொடு. என்ன அந்த ஆளு இப்படி பைக்ல பறக்குறாரு? வா போலாம். முடியலையே. வீர்பூருக்கு போகணும். நாங்க வீர்பூருக்கு போகணும். போலாம் வாங்க. முத்தழகி, இவங்களா யாருன்னு நமக்கு தெரியாதா? ஆமா, இவங்க பேர் பார்வதி, உன்னோட பேர் முத்தழகி தானே? ஐயோ, உங்க வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். எப்படி எங்களை கண்டுபிடிச்சீங்க? ஒருவேளை நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வீர்பூர்ல இருக்கிற கிஷோரோட பொண்ணு தானே? சரியா சொன்னீங்க. நீங்களும் வீர்பூருக்கு தான் போயிட்டு இருக்கீங்களா? நாங்களும் அந்த ஊருக்கு தானே போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, வாங்க வண்டியில ஏறுங்க. பாரு, நம்ம கும்பிடுற கடவுள் தான் சரியான நேரத்துக்கு இந்த வண்டி அனுப்பி வச்சிருக்காரு. வா போலாம் பாரு. பைத்தியம் மாதிரி பேசாத. முன்ன பின்ன தெரியாதவங்களோட நம்ம எப்படி போறது? தெரியாதவங்களா? இவங்க எல்லாருக்கும் என்னோட அப்பாவை தான் நல்லா தெரியுமே. நீ எதுவும் பேசாத, சீக்கிரம் வா.
நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா உட்காருங்க. இத உங்க வண்டியாவே நினைச்சுக்குங்க. பைய கீழே வைங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவ கீழே வைக்க மாட்டா. இந்த பையில தான் அவளோட உயிரே இருக்கு. அதான் சொல்றாருல, மரியாதையா அந்த பைய கீழே வை. ஏய், என்னுடைய ருத்ராட்சம் எங்க போச்சு? இல்ல வேண்டாம், நான் பைய அவளே வச்சுக்கட்டும். ஏய், சொன்னா கேட்க மாட்டா. பைய குடு, நான் கொடுக்க வேண்டியதானே. பாரு, இல்ல குடு. பைய விடுங்க. எல்லாம் பிடிக்காத பைய குடு. எனக்கு பைய குடு. விடுங்க. ஏய், பைய குடுன்றல. கொடுங்க. பைய கொடுங்க. முத்தழகி! போனா போறா. பைய குடு. முத்தழகி! முத்தழகி! எந்திரிச்சு வா. வாயை மூடிட்டு ஒழுங்கா இரு. இல்ல உன்னையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவோம். அண்ணன் சொன்ன எல்லா பொருளும் உள்ள இருக்கு. இந்த அழகான பொண்ணு இப்ப நம்ம என்ன பண்றது? பூஜை பண்ணதுக்கு அப்புறம் பிரசாதம் கிடைக்கும். அற்புதமான பிரசாதம் கிடைச்சிருக்கு. அதை தூக்கியா போடுவோம். அனுபவிச்சு பாத்துற வேண்டியதுதான். அக்கா அப்படியே ஒரு லட்டு மாதிரி இருக்காளே இவ. கிருஷ்ண காப்பாத்து. நீ இந்த மாதிரி வேண்டறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ண பரமாத்மாலாம் வர மாட்டாரு. இருமா. காப்பாத்துங்க.
பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டுறியா? வஞ்சி கனலா வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா கண்ணில் வாழும் பெண்ணிலா இவன் நெஞ்சம் தேடும் வெண்ணிலா பாலை
வெயிலா பாவல் முகில கண் தேடும் அவளோ அழகு லைலா வஞ்சி கனலா வண்ண புனல வைப்பூசும் அவளோ மாய புயலா பார்வதிக்கா நீ யாரு? பார்வதிக்கா தண்ணி எடுத்துட்டு வாங்க. அக்கா கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு என்ன காச்சு? என்ன பாருங்க பார்வதிக்கா. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணுதான் சார் எங்களை கூட்டிட்டு வந்தா. இப்போ என்ன பண்றது? இந்த டெட் பாடியை நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. உடனடியாக ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி இவங்கெல்லாம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். சார் இந்த 2 பொண்ணுங்களை விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்க சார். ஆரம்பத்திலேருந்தே இவங்க மேல எனக்கு சந்தேகம். எழுந்துருங்க. யார் அவங்க? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க 2 பேரும் கல்யாண துணி எடுக்கதாங்க. ஐயா சொல்றீங்க. யாரு கல்யாணம்? சார் இவளுக்கு தான் கல்யாணம். பாருக்கு அடுத்த வாரம் கல்யாணம். போய் சொல்றீங்க சார். இவங்க நம்ம கிட்ட போய் சொல்றாங்க. ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்க. முதல்ல உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கிளியர். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சுரேஷ் சார் இவங்களை வண்டிக்கு கூட்டிட்டு போ. போய் வண்டியில் உட்காருங்க. போங்க. நீ இங்கே இரு. நாங்க போயிட்டு வண்டி அனுப்புறோம். முத்தழகி உனக்கு அடிபட்டு இருக்குல்ல? யாரோ யாரோ நெஞ்சில் யாரோ பொன்மானும் அவளோ எந்த ஊரோ கண்கள் மீனோ காதல் தேனோ பூமேகம் சூழும் அழகுவானோ நெஞ்சம் தேடும் தேவியோ நித்தம் வாடும் இவனின் நாவியோ யாரோ யாரோ நெஞ்சில் யாரோ பொன்மானும் அவளோ எந்த ஊரோ கண்கள் மீனோ காதல் தேனோ பூமேகம். ஆச்சரியமா இருக்கு. இங்க பூவும் இல்ல செடியும் இல்ல. ஆனா உன்னை தேடிக்கிட்டே இந்த பட்டாம்பூச்சி மட்டும் எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்தே இது என்னுடைய தோழி ருக்மணி. மிருகத்தனமான ஆம்பளைங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நல்லவங்களை காயப்படுத்தி பாக்குறாங்க. என்ன பார்வதி இது? உன் துணியில ரத்தக்கரை பட்டிருக்கு. எப்படி இது வந்துச்சு? இது என்னுடைய காயம் இல்ல. ஒருவேளை
பிஎஸ்டி ஆபீசர் மேல பட்ட நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். நாகதேவதை தான் உன்னை சரியான நேரத்துல காப்பாத்திருக்கா. இல்லைன்னா அந்த மிருகங்க உன்னை உயிரோடய விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தார் ஐயா அந்த ஆபீசர் வந்தாரு. எங்க 2 பேர்கிட்டயும் நிறைய கேள்வி கேட்டாரு. எங்க போறீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மீசக்கார ஆபீசர் தான் அவங்க எல்லாரையும் பேசாம இருங்கன்னு அதட்டினாரு. எங்க 2 பேரையும் வீட்டுல கொண்டு போய் விட சொன்னாரு. ஓஹோ, அந்த திருட்டு பசங்க அவனுக்கு என்ன ஆனானுங்க? அவனுங்க டெம்போவை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டானுங்க. இவ சொல்றத பார்த்தா அந்த பாவிங்க இவ கல்யாண துணி எடுத்துட்டு போயிட்டானுங்களா? அது போனா போகட்டும், ஏன் கவலைப்படுற? இன்னொன்னு வாங்கிட்டா போச்சு. கடவுளோட கிருபையால இவங்க 2 பேரும் உயிருக்கு ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்தாங்களே. துணி முக்கியம் நினைச்சிருந்தா இவங்க 2 பேரும் அங்கேயே செத்துருப்பாங்க. நீ நல்லபடியா இருக்கல பாரு. ஜமீன்தார் ஐயா, அந்த பிஎஸ்டி காரங்க எங்களோட கஷ்டப்படுத்தல. அந்த மீசக்கார ஆபீசர் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டாரு. யூனிஃபார்ம் கூட அவர் போட்டுக்கிட்டு வரல. எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. ஜமீன்தார் ஐயா, முதல்ல அவர் பாருவை தான் காப்பாத்தினாரு. பாரு பயத்துல அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. அவர் ஹீரோ மாதிரி அவளை தூக்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க சுட்டு கொன்னுகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சும் அந்த பிஎஸ்டி காரங்களை இங்க வந்து பாராட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இந்த கிராமத்துல பிறந்த பொண்ணு. அதனாலதான் நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா அவங்கள மாதிரியே நானும் உன்னை சுட்டு பொசுக்கி இருப்பேன். அந்த பிஎஸ்டி காரனுங்க ஒரு நெருப்பு. நெருப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்பவும் அழிக்கதான் தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? பெருமாள், சொல்லுங்கய்யா. இவங்க 2 பேரையும் முழு பாதுகாப்போட அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துரு. சரிங்கய்யா. பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஆளுங்க 2 பேரை இவங்க வீட்டு வாசல்ல 24 மணி நேரமும் காவலுக்கு நிக்க ஏற்பாடு பண்ணிடு. காவலுக்கு நிக்கிறவங்க நல்ல வீரமுள்ளவங்களா இருக்கணும். அப்ப யாரோ ஒரு புது பிஎஸ்டி காரங்க நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க.
வாயை திறந்தானா? இவன் யாரு, எங்கிருந்து வந்தேன்னு சொன்னானா? சார் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடைச்சிருக்கு சார். இதை பாருங்க. இந்த அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இவன் வேற ஒரு எல்லையில இருந்து வந்திருக்கான்னு தோணுது. ஸோ அந்த கடைக்காரன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் சார். நாங்கள் அவனை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 பொண்ணுங்களையும் விசாரிச்சா உண்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். ஐ எம் ஷூர் அந்த 2 பொண்ணுங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ மே ஐ? எஸ், யூ அண்ட் யுவர் மேன் மேக் அ ஹோம். போய் ஓய்வெடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கு. 2 பொண்ணுங்களையும் காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க. தப்பு பண்ணவங்களை தப்பிக்க விட்டுட்டீங்க. ரொம்ப அசதியா இருக்கும்ல, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த கரண்ட் இப்பதான் போய் தொலையணுமா? ஏற்கனவே எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த லைட் வெளிச்சத்துலதான் வேலையை பார்த்தாகணும். நீ வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் போக மாட்டேன். ஆமா, ஏன் பாரு, அந்த பொட்டி எங்க போச்சு? எந்த பொட்டி? அதான் உங்க அப்பா அம்மா வச்சுட்டு போன பொட்டி. அதுவா? இங்க வாங்க அத்தை, இதுவான்னு பாருங்க. இதுதான். அத வெளியில எடுப்பாரு. பாரு, இது உங்க அம்மாவோட கல்யாண துணி. ஜமீன்தார் அம்மா அவங்க கொடுக்கற துணியதான் நீ கல்யாணத்துக்கு போட்டுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த கடவுளுக்கே அதுல விருப்பம் இல்ல போல இருக்கு. தன்னோட பொண்ணு கல்யாணத்தும் போது தான் புடவைதான் கட்டிக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டிருக்கா. இந்த சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த விளையாட்டை விளையாடி இருக்காரு. இந்த புடவையில உங்க அம்மாவுடைய வாசனை அப்படியே இருக்கு. பழைய பொருள்கள் எல்லாமே பழைய ஞாபகங்களா இருக்கும். ஏன் பார்வதி, நீ சின்ன வயசா இருக்கும்போது உங்க அம்மா உனக்கு ஒரு பொம்மை கொடுத்தாளே, அதை எங்க வச்ச? அந்த பொம்மையா? அது எங்கேயோ நான் தூக்கி போட்டுட்டேன் போல இருக்கு. காத்து வீசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? வீர்புரத்து காத்துக்கு சத்தம் உண்டு, அது பேசவும் செய்யும். வழி தெரியாம நிக்கிறவங்களுக்கு அது வலியும் காட்டும். அப்புறம் அந்த பக்கமா நடந்து போறவங்களுக்கு பாட்டு சத்தம் கூட கேட்கும். நீங்க அதை கேட்க விரும்புறீங்களா சார்? நீங்க இந்த ஊருக்கு புதுசு, அதனாலதான் இந்த ஊர் விசேஷத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க சார். சப்பாத்தி இருக்கு, சாதம் இருக்கு, தால் இருக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கும் வச்சிருக்கேன். சூடா இருக்கு இல்லையே?
பாரு. ஆரடிச்சு சாப்பிடுங்க. நம்ம வெளியில போகணும். நான் வரல. வீர்பூருக்கு போகணும், சந்தன் கட்டுக்கு இல்ல. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். எனக்கு அங்க வர பிடிக்கல. 18 வருஷமா இதையே தான் சொல்லிட்டு என்ன திமிரா? நான் உன்னை தெருவுல இருந்து தூக்கிட்டு வரல. உன்னை பெத்தவன்டா, அந்த நினைப்ப மனசுல வச்சிட்டு பேசு. ஓடி போனவளோட பிள்ளை தானே, அவளோட திமிரு உனக்கு இருக்குடா. என்கிட்டயே குரல வசதியா? கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. அளவுக்கு அதிகமாவே அம்மாவை கொடுமைப்படுத்திட்டீங்க. நான் அவளோட புருஷன்டா, அப்படிதான் கொடுமைப்படுத்துவேன். என்ன உனக்கு பிடிக்கலனா நீ அவ கூடவே போக வேண்டியதானே? ஏங்க இருக்க? உருளைக்கிழங்கு பிடிக்குமா சார் உங்களுக்கு? எனக்கு பிடிக்காது. இனிமே அப்பன் தான் வாழ்க்கை பூரா அவன் கூட இருப்பான். அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல. அந்த மீசக்கார ஆபீசர் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டாரு. யூனிஃபார்ம் கூட அவர் போட்டுக்கிட்டு வரல. அந்த பிஎஸ்டி காரனுங்க ஒரு நெருப்பு. நெருப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்பவும் அழிக்கதான் தெரியும். அப்பா அம்மா மேல நெருப்பு வைக்காதீங்க. அவங்க மேல நெருப்பு வைக்காதீங்க. அவங்க சுட தாங்க முடியாது. வேண்டாம்மா. என்ன விடுங்க, நான் அப்பா அம்மா கிட்ட போறேன். வேண்டாம். நாகமாதேவி, 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 நாகமாதேவி. என்ன பண்ற? அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க இந்த டைரியில? தூங்கும்போது கூட இத பத்திரமா வச்சுக்கிறீங்க?
இப்ப நான் அதை பத்தி உனக்கு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தேனா நீ நம்ப மாட்ட. கல்யாணத்துக்கான செலவை எழுதிட்டு இருக்கேன். ரொம்ப சோர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அதான் இப்ப நீ வந்துட்டல, என்ன நீ பாத்துக்குவ. சொல்லவா, இந்த மாதிரி ஒரு அழகான ராத்திரியில தான் உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க. அந்த நாளை மறக்கவே முடியாது. நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதோட பலனாதானே எனக்கு கிடைச்சிருக்க. ஜமீன்தார் அம்மா, ஒரு நிமிஷம் நீங்க உள்ள போங்க. நான் இப்பவே வந்துடுறேன். ஐயா ஐயா, ஐயா ஐயா, நான் உன்னை ஏன் அறிஞ்சேன்னு புரியுதா? என்கிட்ட துப்பாக்கி இல்ல, இல்லைன்னா உன்னை சுட்டு தள்ளி இருப்பேன். விலை உயர்ந்த பொருளை நான் உங்ககிட்ட கொடுத்தா அதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல இல்ல, நான் தொலைக்கல. இதுல இருக்கு ஐயா, இதுல பத்திரமா இருக்கு. ஒரு பழமொழி சொல்லவா? எப்பவுமே ஒரு கம்பை மட்டும் கையில பாதுகாப்பா வச்சுக்கிட்டு சிங்கத்தை தேடக்கூடாது. தப்பு என்னோடதுதான். தகுதிக்கு மீறின வேலையை ஒரு வேலைக்காரனுக்கு கொடுத்தேன் பாரு. ஐயா வேணாயா, வேணாயா. சின்ன வயசுல இருந்து நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணம் செலவு பண்ணி இந்த கிராமத்து மக்களோட மனசுல பிஎஸ்டி காரங்களை எதிரிக்கு சமம்னு நிரூபிச்சேன். என்ன நம்புங்க, நான் சொல்றத கேளுங்க. பிஎஸ்டி காரங்களுக்கு நாம் அடிமை கிடையாது. அதுக்காக என்கவுண்டர் கூட பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ இறந்தா மட்டும்தான் மக்கள் என்ன நம்புவாங்க. அப்புறம் என்னோட ஆளுங்களே பிஎஸ்டி ஆளுங்களோட துணியை போட்டுக்கிட்டு அப்பாவி மக்களை சாகடிச்சாங்க. பச்சை குழந்தைகளை அழிச்சோம். அதுக்கப்புறம் பொண்ணுங்களை கடத்தணும். இதெல்லாம் எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா? அப்பதான் பிஎஸ்டி காரங்களை இந்த ஊர் மக்கள் அடியோட வெறுப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே ராஜா இந்த ஜமீன்தார் மட்டும்தான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய கொலை நடந்தாலும் என்கிட்ட தான் வரணும். இது நடக்கலன்னா என்ன அழிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, நான் வச்சதுதான் சட்டம். நான் சொல்ற விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேளு. சொல்லுங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ புகுந்த வீட்டுக்கு போற வரைக்கும் நீ கல்யாண வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஆகட்டும் ஐயா.
இதுல குண்டு இல்ல. குண்டு இல்லைன்னா என்ன? துப்பாக்கி இல்லாமலேயே என்னால உன்னை சுட முடியும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ரூம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பெட் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஒருத்தர் மட்டும்தான் தூங்க முடியும்ல? நீ இங்க எப்படி வந்த? ஏன் நான் இங்க வரமாட்டேன்னு நினைச்சியா என்ன? நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா? நீ இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கல, அதையும் மீறி இப்ப நீ எதுக்கு வந்த? நான் வந்ததுனால என்ன? வீட்ல பொண்ணுங்க இல்லாததுனால கண்டது கண்ட இடத்துல இருக்கு. எல்லாத்தையும் ஒழுங்கா அடுக்கி வைக்கணும். நீ உன்னை என் பொண்டாட்டி இல்ல, அப்படி ஆகவும் முடியாது. அதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். மனைவியா இருந்தேன்னா வீடு குழந்தைங்கன்னு அவங்களே கவனிச்சிட்டு இருந்திருப்பேன். ஒன்னு கவனிக்க முடியாதே. உனக்கு ஏன் இவ்வளவு திமிர? எதுக்கு என்ன வெறுக்கிற? நீ என்னை எவ்வளவு துரத்தினாலும் எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பேன். வேற ஒருத்தியா இருந்தா என்னைக்கோ போயிருப்பா. ஒத்தி வச்ச ஆசைதா ஒத்துகிச்சு பேசதா செல்லு வண்டு பார்த்துதா சிரிக்கிறதே பத்தி விட்ட ஆடுதா பட்டி வந்து சேர்ந்துதா பட்ட வழியாகவே இருக்கிறதே. அஞ்சு குயில் கூவாதோ நெஞ்சு குழி ஆறாதோ நத்த நண்டு போலே நான் அசங்கி போறேனே. பத்து கிளி பேசாதோ உங்குரலா மாறாதோ பத்து தண்ணி மீனானா வதங்கி போறேனே. பொழுது போட்ட பொழுதி போல வானம் பார்த்து வாடுறேன். ஈச்சக்காட்டு ஊத்த போல நடக்க போகிறேன். சார், இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். இப்போல இருந்து சரியா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சூரியன் உதிச்ச பிறகு பார்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஆளுங்க பார்டருக்குள்ள நுழைய போறதா தகவல். அதுவும் மாறு வேஷத்துல வரப்போறாங்க சார். எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல சார். சார், நான் என்னோட நாட்டையும் பார்டரையும் காப்பாத்த தான் பிஎஸ்டிக்குள்ளேயே சேர்ந்தேன். என்னோட தப்பை மன்னிச்சிருங்க சார். அண்ட் அலோவ் மீ ப்ளீஸ். என் நாட்டுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்கேன், சாகவும் தயாரா இருக்கேன். முடிச்சிட்டியா? போய் ஜீப் எடுத்துட்டு வா, நான் இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ சார். நான் திரும்பி வரும்போது நீ இங்க இருக்க கூடாது. இருந்தா என்ன பண்ணுவ? உனக்கு ஒருவேளை நான் தேவைப்பட்டேன்னா, அதாவது என் அன்பு தேவைப்பட்டுச்சுன்னா, ஓவரா உரிமை எடுத்துக்காத. உனக்கே தெரியும்ல, நான் யாருக்கும் சொந்தம் இல்லை, உனக்கும் இல்லை.
என்னை சொந்தமாக்கிக்கவும் முடியாது. எனக்கு தெரியும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. எனக்கு சக்காலத்தி நிச்சயம் வருவா. ஆனா என்ன மாதிரி நிச்சயமா அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது இல்லையா? சார், நாம அந்த போஸ்டுக்கு போயிருக்கணும் சார். அங்க இருந்து பார்த்தா எல்லாமே நல்லா தெரியும். நீ எப்பவாவது சிங்கம் வேட்டையாடுறத பார்த்திருக்கே ஆனந்த்? மான தன் கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிங்கம் முதல் அடியை எடுத்து வைக்கும். அப்புறம் தான் அதை துரத்த ஆரம்பிக்கும். பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனம் அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்பட்டாலே போதும். இந்த யுக்தியை கையாண்டோன்னா வெறும் ஒரு அடி போதும், கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். குட் ஜாப். சார், அவங்க வந்துட்டாங்க. வரட்டும் விடு. இதுக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் இவங்களுக்கு கொடுக்க போற வரவேற்பு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓ வணக்கம் ஐயா. குடு. வந்துருச்சியா? இது யாரு? அவருதான் ஐயா. ம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, என் பையனுக்கு கல்யாணம், அதுக்காக வந்திருக்கோம். சரி, இவங்க எல்லாரையும் அனுப்பி வைங்க. நல்லதுயா. நீ சொன்னது சரிதான் ஆனந்த். இவங்க கிராமத்து ஆளுங்கல்ல. இவங்க எல்லாரோட பிசிக்கை பார்க்கும்போது ஏதோ சோல்ஜர் ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஆபீசர்ஸையும் கொஞ்சம் கவனிங்க சார். செக்கிங்ல ரொம்ப வீக்னஸா இருக்காங்க. நல்லதுதான். இப்ப நாம இவங்களை விட்டாதான் இவங்களோட தலைவனை தேடி இவங்க போவாங்க.
என்னது இது? அது சார், நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். அங்கங்க ஓய்வெடுக்க டென்ட் கட்ட வேண்டியதா இருக்கு. டென்ட் கட்ட தான் உபயோகப்படுத்த கொண்டு வந்தோம். ஆனந்த், இவங்க கொண்டு வந்திருக்கிறதுல ஏதாவது ஒரு பேக அவங்களுக்கு தெரியாம நீ எடுத்து வச்சுக்கோ. நாம இவங்களை கண்காணிக்கிறோன்னு இவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். அத்தை, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இருந்துச்சு, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, நீங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. நான் தான் அளவு எடுத்துட்டு இருக்கேன்ல, அசையாம நில்லுங்க அத்தை. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க, மத்தவங்க எல்லாரும் தயாராகி எப்பவோ அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா நீ இன்னும் இங்கேயே என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு நிமிஷம். பாரு பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல. கடவுளே. பாரு, இங்க பாரு. முதல்ல முக்காடு போட்டுக்கோ, அப்புறம் என் கூட வா. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ இதுக்காக தானே காத்துட்டு இருந்த? எனக்கு எல்லாம் தெரியும்டி. உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சரி சரி, சீக்கிரமா போலாம். போலாம் வா. இங்க பாரு முத்தழகி, முன்ன மாதிரி பாருவ அங்க இங்க நீ கூட்டிட்டு போக முடியாது. அவ இங்கதான் இருக்கணும். பாரு, நான் மாமாவை நல்லா உத்து உத்து பாக்க போறேன். அவரை உத்து பார்த்தே அவரோட ஹைட் என்ன வெயிட் என்ன உனக்கு கரெக்டா வந்து சொல்றேன் பாரு. நீ கவலைப்படாத. நீ வா முத்தழகி, அவளை எதுக்காக தொந்தரவு பண்ற? நீ தயாராயிடுமா? பாரு, நாங்க எல்லாருமே அங்கதான் இருப்போம். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. யாரு வந்தாலும் நீ கதவை திறக்காத, என்ன? சரிங்க அத்தை. சரி சரி, வா போலாம். ருக்மணி, கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தியா? ருக்மணி நில்லு. ருக்மணி, கடவுளே, இவரே இங்க வந்திருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே. பிஎஸ்டி காரங்க வந்தது ஜமீன்தார் ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரே. கடவுளே, இதுல இருந்து நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும்.